அன்பர்களே, இன்று சனிக்கிழமை தஞ்சாவூர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு செல்வோம். இந்த திருக்கோவில் தஞ்சாவூர் கீழ ராஜவீதியில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலை போன்றது. மராட்டியர்கள் கட்டடக்கலையில் கட்டப்பட்டுள்ள கோவில் இது. கிழக்கு நோக்கி 2 ராஜகோபுரம், ஒரு நுழைவு வாயில், வரதராஜ பெருமாள் சன்னதிக்கும் மற்றொன்று பெருந்தேவி தாயாருக்குமாக உள்ளது. தஞ்சை நெற்களஞ்சியமாக திகழ்வதற்கும் கலைகளில் சிறப்புற்று விளங்குவதற்கும் இந்த பெருமாளும் தாயாருமே காரணம் என எண்ணுகிறார்கள். பெருமாள் ராஜகோபுரம் வழியே சென்றால் எதிரே அழகு வாய்ந்த மண்டபத்தில் 4 வேதங்களை குறிக்கும் 4 தூண்கள் உள்ளன. பலிபீடம், கொடிமீரம், கருடாழ்வார் சன்னதி உள்ளன. தொடர்ந்து அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றை குறிக்கும் 4 படிகள் மீது ஏறினால் மகாமண்டபம். இதன் வலப்புறம் வைகுண்ட வாயில் உள்ளது. மகாமண்டப வடக்கே உள்ள தூண் முன்பு சொர்ண விநாயகர் உள்ளார். தெற்கே முன்பாக ராகு கேது தோஷம் போக்கும் நாகரும் உள்ளார். சொர்ண விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி நாளில் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெறுகின்றன. நாகருக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. இவரை வழிபட்டால் ராகு கேது தோஷம் நீங்கிடும். அர்த்த மண்டப நுழைவு வாயிலில் இருபுறமும் துவாரபாலகர்கள் காட்சி தருகிறார்கள். வடக்கு புறத்தில் மடப்பள்ளி நாச்சியார், சிறிய மகாலட்சுமி, ஆழ்வார்கள், ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளன. அடுத்து கருவறையில் மூலவராக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். கருவறை விமானத்தில் 3 கலசங்கள் உள்ளன. இவை மும்மூர்த்திகளை குறிக்கின்றன. வைகுண்ட ஏகாதசி நாளில் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் சொர்க்கவாசல் வழியாக வந்து காட்சி தருகிறார். இங்கு மார்கழி மாத பூஜையில் கலந்து கொள்வது பெரும் பேராகும். பெருமாளுக்கு திருவோண நாளில் தீபமேற்றி நவ திரவியங்களால் சிறப்பு திருமஞ்சனம், அலங்காரம், தீபாராதனை இங்கே நடைபெறுகின்றன. தொடர்ந்து 9 முறை வலம் வந்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடும், தொழில் அபிவிருத்தி ஏற்படும், நோய் நொடிகள் நீங்கிடும், மணப்பேறு, மகப்பேறு முதலியவை கிட்டிடும். சனிக்கிழமை என்று பிரார்த்தனை திருமஞ்சனம் நடைபெறுகிறது. வைகாசி மாதம் தஞ்சாவூரில் நடைபெறும் 24 கருட சேவையில் இந்த பெருமாளும் உலா வருவார். வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் சிறப்பாக நடைபெறுகிறது. மாதந்தோறும் ஏகாதசி நாளில் பெருமாளை தரிசிக்க இயலாதவர்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த பெருமாளை தரிசித்தால் 100 ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிட்டிடும். வில்வம், புன்னையும், தலவிருட்சம். பெருமாளை தரிசனம் செய்த பின்னர் மகாமண்டபத்தில் தென்புறத்தில் உள்ள சிறிய நுழைவு வாயில் வழியாக பெருந்தேவி தாயார் சன்னதிக்கு செல்ல வேண்டும். தனி கருவறையில் பெருந்தேவி தாயார் அமர்ந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். இந்த தாயாரிடம் அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்வதனால் இவளை வழிபட்டால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்திடும். தாயார் பாதத்தில் காசுகள் வைத்து வழிபட்டு வீட்டுக்கு எடுத்து சென்றால் செல்வம் செழித்திடும். சுக்கிரஹோரை, பஞ்சமி, அஷ்டமி, உத்திர நாள், செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் 5 தீபமேற்றி பாலாபிஷேகம் செய்து புடவை சாற்றி வழிபட்டால் கடன் தொல்லை அகலும், சகல சம்பத்துகளையும் நமக்கு சேரிடும். தமிழ் ஆங்கில வருடப்பிறப்புகள் ஆடி, தை, வெள்ளி, அஷ்டமி, நவராத்திரி, புரட்டாசி சனிக்கிழமைகள், தை பொங்கல், பங்குனி உத்திரம் போன்றவை இங்கு விழா நாட்கள். அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நமக்கு தந்திடும். தஞ்சை ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளை வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.